நாம் அனைவரும் ஜெபிப்போம். நீதியும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த இரவு பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த இரவிலே கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளை உணர்ந்து கொள்ளவும், பிதாவே, நல்லோர் மேலும் தீயோரையும் நீர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறீர். பிதாவே, உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆகவே அவைகளிலிருந்து நாங்கள் தப்ப முடியாது என்பதையும் அறிந்திருக்கிறோம். இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறீர். பிதாவே, அவைகளை நாங்கள் இன்னும் கூடுதலாக கண்டுகொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, இதை கேட்க கூடியிருக்கிற சபையாரை, சகோதர சகோதரிகளை நீர் ஆசீர்வதித்து ஞானத்தை தந்து தாழ்மையை தந்து, இதை வெளியிலிருந்து கேட்கிற செல்போன் வழியாய் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும் வேண்டிக் கொள்கிறோம். அதுக்கு தடையில்லாமல் இருக்கவும் நீர் உதவி செய்யும். பிதாவே, இந்த வார்த்தைகள் எங்களை கட்டுவிக்கும், எங்களை இன்னும் போன்ற அது தேவ பயத்தில் வளர்த்து வரும் என்பதை அறிந்திருக்கிறோம். வர ஆர்வமாயிருக்கிற பிள்ளைகளை நீர் கொண்டு வந்து சேரும். பிதாவே, யார் ஒருவர் மந்தமாய் இல்லாமல் சொல்லப்படுகிற ஆலோசனைகளை பயந்து அவைகளை கேட்க யார் தீவிரிக்கிறார்களோ நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதை அவர்கள் அசட்டை செய்தோ மற்ற காரியங்கள் செய்கிற பொழுது அவருடைய கிரிகளுக்கு ஏற்ற பலனை தருவீர் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே நல்ல இருதயத்தையும் நல்ல மனதையும் தந்து இந்த வார்த்தைகள் மேலே வாஞ்சையும் விருப்பத்தையும் உண்டாக்கி கேட்கும்படியான கதவை திறக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய அளவில்லாத அன்பையும் இரக்கத்தையும் இந்த பிள்ளைகள் அனைவருக்கும் தந்து காத்து ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும், இதை வெளியிலிருந்து கேட்கிற அனைவருக்கும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நாம் நீதிமொழிகள் 15:3 நாம் வாசித்து வருகிறோம். நம்முடைய இருதயங்களை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். நம்முடைய இருதயங்களை அறிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்கிறார். இதெல்லாம் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 119:32 நம்முடைய இருதயத்தை கடினமாக்காமல் நாம் விசுவாசமும் வாஞ்சையுமாய் இருக்கிற பொழுது நம்முடைய இருதயத்தை விசாலமாக்குவது அது யாருடைய பொறுப்பு? சங்கீதம் 119:32 நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். சரி, அப்போ இருதயத்தை விசாலமாக்குறது அவருடைய வேலை. அப்ப சில இருதயங்களை விசாலமாக்கும்படி நாம கேட்கணும். அப்பதான் கற்பனையின்படி நம்ம ஓட முடியும். கர்த்தர் என்று இருதயத்தை அறியும்படி, இருதயத்தை கொடுக்கும்படி நம்ம ஜெபிக்கணும். எரேமியா 24:7 எரேமியா 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். சரி, அப்ப கர்த்தரை அறியும்படி இருதயத்தை கொடுக்கும்படி நம்ம கேட்கணும். ஒரே இருதயத்தை கூட கொடுக்கும்படி நாம் கேட்கணும். அது எரேமியா 32:39 படிக்க வேண்டாம். ஏக இருதயம், அது கூட எசேக்கியேல் 11:19 36:26 ஏக இருதயம், சதையான இருதயம், நவமான இருதயம், இதெல்லாம் அவர் தான் தரணும். இப்ப இந்த இருதயத்தை குறித்து கடந்த நாள்ல கொஞ்சம் படிச்சிட்டோம், அதிகமா படிச்சிட்டோம். ஒரு பாடத்தை நான் படிக்கிறதாக சொன்னோம். என்ன சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக தேவனானவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இது உண்மையா? அதை பத்தி நம்ம பார்க்கிறோம் சொல்லியிருந்தோம். அதை பத்தி நம்ம கொஞ்ச நேரமா படிக்க போறோம். நீதிமொழிகள் 15:3 வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. சரி, எவ்ரி பிளேஸ் தான் அங்க வார்த்தை இருக்கிறது. அங்கிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அப்போ beholding the evil and the good அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப உலகம் அதை குறித்து என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்.
எதுக்காக இந்த பாடத்தை நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையாவது பார்த்தா நம்ம கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த சாக்கு போக்கு தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்றதுக்கான ரீசன் இதுதான். தூணிலையும் இருப்பார், துரும்புல இருப்பார்னா நம்ம கல்லையும் கும்பிட்டுக்கலாம், மண்ணையும் கும்பிடலாம், மரத்தையும் கும்பிடலாம், செடி கொடிகளையும் கும்பிடலாம், நட்சத்திரங்களையும் கும்பிடலாம், எதை வேணாலும் கும்பிடலாம். ஏன்னா எங்க எல்லா இடத்துலையும் கர்த்தர் இருக்காரு, ஆகையினால நம்ம எல்லாத்தையும் கும்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க தூணிலையும் இருப்பாரு, துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்றாங்க. கர்த்தர் இதை குறித்து என்ன சொல்றாரு? அவர் தூண்லையும் துரும்புலையும் இருக்காரா, இல்ல அங்கிருந்து எல்லாத்தையும் கண்ணோக்கி பார்த்திருக்காரு சொல்லி நம்ம ரொம்ப பழைய பாடத்தை படிச்சிட்டோம். இப்போ 1 தீமோத்தேயு 6:16 நாம் வாசி கேட்போம். 1 தீமோத்தேயு 6:16, சாவாமையுள்ள தேவனை மனிதர்கள் யாராவது தூண்லையும் துரும்புலையும் பார்க்க முடியுமா? ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். சரி, அப்போ ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவருமாய் இருக்கிற, அப்ப இவரு ஒருவர் தான் சாவாமை இருக்கக்கூடிய ஒருவர். இயேசு மரித்தாரா? இயேசு மரித்தாரா? வெளிப்படுத்தல் 1:18. வெளிப்படுத்தல் 1:18, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அப்போ இயேசு மரித்தார், அவர் சாவாமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் பிதாவானவர் சாவாமை உள்ளவராய் இல்லை, ஒருவராய் சாவாமை உள்ளவராக இல்லை. இவர் இயேசுவானவர் மரித்தவராக இருக்கிறார், இப்போ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். இப்போ யோவான் 1:18 உங்களுக்கு படிக்க வேண்டாம், எல்லாருக்கும் தெரியும். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ தூண்லையும் துரும்புலையும் இருப்பார்னா, பார்க்காத ஒருவர் தூண்லையும் துரும்புலையும் இருப்பார்னு சொல்லி பேசுவது என்பது ஒரு பொய்யான காரியம். எங்கு அவர் வானத்திலிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார், அது உண்மையா இருக்கிறது. யோவான் 5:37 படிப்போம். அவரு இயேசு பிதா சாட்சி கொடுத்திருக்காரு. அந்த யூதர்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? நீங்க வாழ்ந்த நாட்கள்ல ஏதாவது நீங்க கேட்டிருக்கீங்களா, ரூபத்தை பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. சரி, அப்போ ஒருவரை பார்த்திருக்காங்க, ஒருவரை பார்க்கல. ஒருவர் மரித்திருக்காரு, இன்னும் ஒருத்தர் மரிக்கல. வித்தியாசம் இருக்குதான், இருக்குது. ஆனா இயேசுவ அநேகர் சரி, அப்போஸ்தலரும் சரி, பூமிக்குரிய கண்ணால் பார்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பார்த்திருக்காங்க. 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வசனத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரி, இப்ப ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த வார்த்தையை அவங்க தொட்டிருக்காங்க, கேட்டிருக்காங்க, கண்டிருக்காங்க, நோக்கி பார்த்திருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு அறிவிக்கிறாங்க. ஆனா சாவாமையுள்ள ஒருவரை குறித்து அவங்க பார்த்ததில்லை. பூமிக்குரிய வகையில தான் இதுவரைக்கும் அவங்க பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆவிக்குரிய வகையில பிதாவை காணுவதற்கும் இயேசுவை காணுவதற்கும் ஒன்னு வித்தியாசத்தை ஏற்படுத்தி காட்டல. ஏன் காட்டல? பூமிக்குரிய வகையில இயேசுவையும் பிதாவையும் காணுவதற்கு இயேசுவை கண்டிருக்காங்க, பிதாவை காண முடியல. இயேசு மரித்திருக்காரு, பிதா மரிக்கல. அப்போ இதுக்கு வித்தியாசத்தை காட்டுறாரு. அது ஒரு பூமிக்குரிய வகையில அவங்க காட்டுறாரு. ஆனா ஆவிக்குரிய வகையில பிதாவையும் இயேசுவையும் காணுவதற்கு எந்த வித்தியாசத்தையும் அவர் காட்டினதே கிடையாது. ஏன்னா அவர் என்ன செய்யறாரோ அதை இவர் செஞ்சிட்டு இருக்காரு, அதனால வித்தியாசம் ஒண்ணும் காட்டல. யோவான் 14:7-11 வரைக்கும். யோவான் 14:7-11 வரைக்கும்.
என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. நான் என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். அப்போ இந்த ஆவிக்குரிய வகையில பிதாவை காணுவதற்கும் இயேசுவை காணுவதற்கும் எந்த வித்தியாசத்தையும் அவர் காட்டல. ஏன்னா இது ஒரு ஆவிக்குரிய கருத்தோட்டத்தில் இருக்கிறது. பிதாவானவர் என்ன செய்யறாரோ அதுதான் குமாரன் செய்யறாரு. அதனால எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனா பூமிக்குரிய வகையில பிதாவை காண முடியாதுன்னு சொல்லி வெளிப்படையா சொல்றாரு. இயேசுவை கண்டிருக்காங்கன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னு பாருங்க. யோவான் 14:7 என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இது கண்டிப்பா பூமிக்குரிய வகையில இல்ல. ஏன்னா ஏற்கனவே பூமிக்குரிய வகையில பார்க்க முடியாதுன்னு பார்த்துட்டோம். அப்படியானால் பிலிப்பு சொல்றாரு, ஆண்டவரே, எங்களுக்கு பிதாவை நீங்க காண்பீங்க, அது எங்களுக்கு போதும். அப்ப இயேசு சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்து என்னை அறியவில்லையா? என்னை நீ பார்த்துட்டே இல்லையா? பிதாவையும் பார்த்துட்டேன்னு சொல்றாரு. அப்படி இருந்து எனக்கு பிதாவை எப்படி காண்பின்னு எப்படி சொல்லுவேன்னு கேட்கிறாரு. அப்படியானா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நீ என்னை விளக்க சொல்றாரு மறுபடியும். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? அது எப்படி இவரிலும் அவரிலும் எப்படி இருக்கிறாங்க அவங்க? அவர் சொல்றாரு, நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரிகளை செய்கிறார். அப்ப நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் நான் கிரியை செய்யறேன் இல்லையா, அந்த கிரியை யார் செய்யுதுன்னா பிதாதான் செய்யறாரு. அதனால நீங்க என்ன செய்யுங்க, நம்புங்க. எந்த விதத்துல ஒரு வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா பிதா செய்யறாரு, இயேசு செய்யறாரு, அதை அவங்க பார்க்கறாங்க. ஆனா தோற்றம் என்ற வகையில அவர் அவங்க பார்க்கல, பிதாவை பார்க்கல, இயேசுவை பார்த்திருக்கிறாங்க. அப்ப இன்னும் யோவான் 8ஆம் அதிகாரம் 24 இருந்து 29 வரைக்கும். ஆதலால் அவர்கள் குருடராய் இருந்த யோவான் 8:24 இருந்து 29 வரைக்கும். ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதிமுதலாய் உங்களுக்கு சொல்லி இருந்தவர்தான். உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியமுள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார். சரி, போதும், தொடர்ந்து பின்னாடி படிப்போம். அப்போ நானே அவர் என்று எந்த கருத்துல சொல்லுகிறாரு? இந்த கருத்துல எந்த வித்தியாசமும் அவர் சொல்றது கிடையாது. ஏன்னா, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்கள்ல சாவிங்கன்றார். யாரு? இயேசு சொல்றாரு, நான் தான் அவர்ன்றார். எப்படி? அதற்கு அவர்கள், நீர் யார் என்று கேட்கிறாங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா அவர் தான் இவர், நான் தான் சொல்றாரு. அப்ப எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. அவர் சொல்றாரு, அவரு உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கருத்துல சொல்லிட்டு இருக்காரு. அப்ப யாரை குறித்து அவர் பேசிட்டு இருக்காருன்னா, யாரு அவரோட பேசுறாரோ, யாரு அவரோட கிரியை செஞ்சிட்டு இருக்காரோ அவரை குறித்துதான் அவர் பேசிட்டு இருக்காரு. 8:27 சொல்றாரு, பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். என்ன இயேசு பேசிட்டு பிதாவை குறித்து என்ன பேசுவாரு? அவர் தான் இவர் அனுப்பியிருக்காரு, அவர் தான் இங்க செஞ்சுட்டு இருக்காரு, அதை குறித்து அவர் பேசிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, ஆதலால் இயேசு அவளை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்று அவர் சொல்றாரு, விளக்கம் சொல்றாரு பாருங்க. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்று அறிவீர்கள். இந்த வார்த்தையில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது பாருங்க. மனுஷங்களுக்கு புரியாம குழப்பிட்டு இருக்காங்க. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமான செய்கிறபடியால் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொல்றார். இதுல எந்த கருத்துலையும் வித்தியாசத்தை அவரு காட்டல. இப்ப பிதாவாகிய தேவன்
எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்காரு, எல்லாவற்றையும் கவனிக்கிறாரு, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ரெண்டு கருத்துல பார்த்திருக்கோம். ஒரு கருத்துல பிதாவை அவங்க பார்க்கல, அவரு சாவாமை உள்ளவர். இயேசுவை அவங்க பார்த்திருக்காரு, அவரு செத்து போறவர். அப்ப செத்து மரித்து பிறகு உயிர் தெரிஞ்சிட்டார். அப்போ அவர் சத்தத்தை, பிதாவுடைய சத்தத்தை கேட்கல, பிதா ரூபத்தை கண்டதும் இல்லை. ஆனா இயேசுவை கண்டிருக்காங்க, தோற்றிருக்காங்க. இரண்டாவது கருத்து ஆவிக்குரிய வகையில அவர் என்ன சொல்றாரோ, அவர் என்ன கிரியை செய்யாரோ அந்த கருத்துல இவரை பார்த்திருக்கிறாங்க. ஆனா வித்தியாசத்தை பிரிச்சு காட்டல. எப்படி காட்டலன்னா, அவர் பேசுறதையும் இவரா சொல்றாங்க, இவர் செய்யறத இவரா சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் இவர் செய்யறபடினால இவரே அவர்ன்றார். அப்ப இந்த மாதிரி கருத்தோட பேசுறபடினால எந்த வித்தியாசத்தையும் நம்ம பார்க்க முடியாது. அப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பிதாவாகிய தேவன் எல்லாரையும் கவனிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறார். அப்ப அவருக்கு பின்னாக, அவருக்கு முன்னாக ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 4:13 வாசிங்க. ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், மீண்டும் வாசிப்போம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ துணுலையும் அவர் இல்ல, துரும்புலையும் இருக்க மாட்டாரு. ஆனா மறைந்து எதுவுமே இல்லை, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எதுக்கு அந்த மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, எதை வேணாலும் நம்ம வணங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தூணு, துரும்பு, செங்கல், மண்ணல், மரம், செடி, கொடி, நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், எதை பார்த்தாலும் வணங்கலாம் அப்படிக்கா எல்லாம் கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கடவுளா பாக்குறாங்க. செத்து போனவங்களையும் தெய்வமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. பாருங்க, அதுக்காக என்ன சொல்றாங்கன்னா, தூண்லையும் துரும்புலையும் இருப்பான்னு சொல்றாங்க. ஆனா தேவனானவர் அவருடைய பார்வையில் ஏதாவது மறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணுமே இல்லை. படைக்கப்பட்ட எந்த காரியமாவது அவருடைய பார்வையில மறைவா இல்ல. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு தான் என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். இவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயாவது ஓட முடியுமா? தப்பிச்சிருவோமா? மனுஷங்க இப்படி ஏமாத்துறாங்க இல்லையா? ஏதாவது முடியுமா? எதையாவது சொல்லிட்டு எதையாவது சொல்லி ஏமாத்திட்டு வேலை செய்யறாங்க இல்லையா? தப்பிக்க முடியுமான்னு பாருங்க. சங்கீதம் 139 6-10 வரைக்கும் அந்த ஆசிரியர் என்ன கேட்கிறார் பாருங்க. சங்கீதம் 139 6-10 வரைக்கும். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். சரி, போதும். அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு மனிதர்களாகிய நம்ம எங்கே ஓடுவோம்? எங்கேயாவது மறைவா இருக்கா? இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கு பாருங்க. அப்படியானா நம்ம இந்த அறிவுலாம் அறிந்து கொள்ள முடியுமா? இவரே சொல்றாரு, எனக்கு எட்டலைன்றார். அப்ப அவர் சொல்றாரு, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? வானத்துல ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறது. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேதான் நீ இருக்கிறது. நான் விடிய காலத்து சட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தது. நான் வலதுகாரம் என்னை பிடிக்கிறது. இது எங்கே போய் நம்ம தங்க முடியும்? இல்ல, எங்கும் முடியாது. எல்லா இடத்திலையும் அவர் இருக்கிறார். இப்ப கர்த்தருக்கு எதிராக நம்ம என்ன செய்ய முடியும்? ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 18-19 அவருக்கு எதிராக ஏதாவது செய்ய முடியுமா? நம்ம செய்ய விடுவிக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். இப்போ கர்த்தருடைய விரும்பும்னா அவரு கோபாக்கினை நாள் வந்துருச்சு அவங்களுக்கு. அது ஐயோன்றார், ஆபத்தான ஒரு நாள். அதனால உங்களுக்கு என்ன உண்டு? அது வெளிச்சமாயிராது. எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்தகாரமா இருக்கும். இப்ப ஓடி ஒளிய பாக்குறாங்க. எப்படி ஒளிய பாக்குறாங்கன்னா, சிங்கத்திற்கு தப்புறாங்க. சிங்கத்துக்கு தப்புன எதிரில என்ன வருதுங்க? கரடி. கரடி எதிரில் பட்ட உடனே வீட்டுக்குள்ள சுவர் மேல தன் கையை வைக்கிறாங்க. அங்க என்னாச்சு? பாம்பு கடிச்சு போட்டுச்சு.
இப்ப எங்க இருந்து எங்க தப்ப முடியும்? தேவனுடைய கோபத்துல தேவனுக்கு எதிராக நம்ம செய்துட்டு தேவனுடைய கோபத்துக்கு எங்க தப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒண்ணும் இல்லை. ஆனா மனிதங்க கற்பனை பண்றாங்க. யோனா மாதிரி ஏதோ அடித்தட்டுல போய் படுத்துக்கலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. எலியா மாதிரி ஒரு குகைக்குள்ள சாப்பிட்டுட்டு படுத்துக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனாலும் தேவன் எல்லா இடத்துல இருந்து பிடிப்பார், எல்லா இடத்துலயும் கவனிச்சுக்கிட்டு இருக்கார். தேவனுக்கு விரோதமா நம்ம எங்குமே போகவே முடியாது. தேவன் ஒரு விபத்தை நம்ம துவக்கிட்டார்னா தப்பவே முடியாது. ஓடி நிக்கும் போது கரடி வந்துருச்சு, கரடி வந்து உன சுவர்ல கை வச்சா பாம்பு வந்துருச்சு. இப்ப பிதாவானவர் நமக்கு எதிராக நம்ம தவறு செய்யும் போது தீமைக்கு எதுவா என்னிடம் திரும்பினா நான் எப்படி தப்பிப்பேன்? ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும். அவர்கள் பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கிக் கொண்டாலும் என் கை அவ்விடத்தில் இருக்கிறது. அவர்களை பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வான பரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலுமிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன். அவர்கள் கர்மேலின் கொடுமுடியிலே ஒளிந்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிப்பேன். அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்திலே போய் என் கண்களுக்கு மறைந்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அவர்கள் தங்கள் சத்ருவுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு நான் கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைகள் அல்ல தீமைகளுக்கென்றே வைப்பேன். சரி, இப்போ பிதாவானவர் அந்த கீழ்ப்படியாத இந்த மனுஷங்க மேல தீமைக்கு எதுவா திரும்பி இருக்கார். தீமைக்கு எதுவா திரும்பும் போது நான் என்ன தப்பிக்க முடியும்? ஏதாவது தப்பிக்க முடியுமான்னு பார்ப்போம். தேடி தேடி பார்க்கறாங்க. அவங்க பாதாள பரியந்தம் தோண்டி பதுங்கி கொண்டாலும் என் கை அவ்விடத்திலிருந்து அவர்களை பிடித்து கொண்டு வரும். அப்படின்னா கர்த்தரே நேர போய் கையை நீட்டி பிடிச்சிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருக்கு கோடான கோடி சேனைகள் இருக்கிறாங்க. திரள், பரம சேனையின் திரள் அவங்களுக்கு இருக்கிறது. சேவை செய்வதற்காக அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிடித்து கொண்டு வரும். அவர்கள் வானபரியந்தம் ஏறினாலும் அவ்விடத்திலிருந்து அவர்களை இறங்க பண்ணுவேன்றார். கர்மேல் கொடுமுடி அது பெரிய உயரமா இருக்கும் போல் தெரியுது. ஒளித்து கொண்டாலும் அங்கே அவர்களை தேடி பிடிச்சிருவேன்றார். இன்னும் சமுத்திரத்தின் ஆழத்தில போய் என் கண்களுக்கு மறைத்து கொண்டாலும் அங்கே அவர்களை கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. இது நம்ம பேசுற பாசம் மாதிரி பேசுறாரு. மறைக்க முடியாது. இங்க முன்னாடி நம்ம சங்கீதத்துல படிச்சோம், அவருடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்னு சொல்லி நம்ம 109 படிச்சோம். அப்ப இந்த ஆசிரியர் எப்படி பேசுறாருன்னா, மறைத்து கொண்டாலும் ஒரு அப்படி ஒரு வார்த்தை இருக்கு. கண்டிப்பா முடியாது. அவர் சொல்றாரு அப்படி என் கண்களுக்கு மறைத்து கொண்டாலும் அங்கே அவர்களுக்கு கடிக்க பாம்புகளுக்கு கட்டளையிடுவேன். அப்படின்னா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுது. அப்ப தெரியனாலதான் பாம்பு கரெக்டா போய் கடிக்கும்படி சொல்லியிருக்காரு. பாம்பா எப்படி போய் கடிக்கும்? பாம்பா போய் கடிக்க முடியாது. பாம்புக்கு கட்டளை இட்டா மட்டும்தான் கடிக்கும். ஏன்னா எனக்கு எதிராக நான் தீமை செஞ்சுட்டேன், தேவனுக்கு எதிராக திரும்பிட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண முடியும்? 4ஆம் வசனம் சொல்றாரு, அவர்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சிறைப்பட்டு போனாலும் அங்கே அவர்களை கொன்று போட பட்டயத்துக்கு கட்டளையிட்டு என் கண்களை அவர்கள் மேல் நன்மைக்கு அல்ல தீமைக்கென்றே வைப்பேன். இது தப்பிக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சாவுதான் மிச்சம். அப்ப எப்படினாலும் தேடி பிடிச்சு என்ன செய்வாருங்க? வேலை செய்வார். அப்ப இது வரைக்கும் நம்ம நீதிமொழிகள் 15:3 நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிற ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தூணிலையும் துரும்புலையும் இருப்பாரு அப்படின்னா கவனித்துக் கொண்டிருக்காங்கிறது சாத்தியமானது. எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. மறைவா எதுவும் கிடையாதுங்கிறது உண்மையானது. ஆனா மனிதர்கள் நினைக்கிறது மாதிரி இங்கெல்லாம் இருந்தா அதெல்லாம் நம்ம கடவுளா கும்பிட்டுக்கலாம் அப்படி சொல்லி நினைக்கிறது ரோமர் 1ஆம் அதிகாரத்துல படித்தபடி சிருஷ்டியை தொழுது சேவிக்கிற ஒரு வேலை. அது பாவமாக கருதப்படும். அதனால அப்படிப்பட்ட சிந்தையுடையவங்க தான் இந்த விதமான இருதயத்துல தேவன் தூண்ல இருப்பாரு, துரும்புல இருப்பாரு, அப்படியே அப்புறம் அம்மாவில இருப்பாரு, அப்பாவில இருப்பாரு. இப்படி தொடர்ந்து மனுஷங்க இப்படி பேசிக்கிட்டே எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு போயிட்டே தொட்டு தொட்டு கும்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. பூமியை பணிந்து கொள்வாங்க, தேசிய கொடியை பணிந்து கொள்வாங்க, சூரியனை பணிந்து கொள்வாங்க, நட்சத்திரங்களை பணிந்து கொள்வாங்க, என்னெல்லாம் மரங்கள் இருக்கு அதை பணிந்து கொள்வாங்க. ஆனா அவங்க கேட்டா அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நாங்க அதை பணிந்து கொள்ளல, தேவன் அதுல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ப தேவன் சாவாமை உள்ளவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அப்ப அவர் சாவாமை உள்ளவர் ஒரு வார்த்தை இருக்கு. இயேசு மரித்தார் என்பதை பற்றி நாம பார்த்தோம். அப்போஸ்தலர்கள் இயேசுவை கண்டாங்க, பிதாவை நாம் பார்க்கல. ஆனா ஆவிக்குரிய வகையில பிதாவையும் இயேசுவையும் அவர் பிரித்து காட்டவே இல்லை. ஏன்னா பிதா செய்யறத குமாரன் செய்யறாரு, வித்தியாசத்தை அவர் ஏற்படுத்தி காட்டவே இல்லை. நான் தான் அவர்னு சொல்ற அளவுக்கு ஒன்றா இருக்கிறோம், அப்படி சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தையை பேசுறாரு. மூன்றாவது கருத்தாக, தேவன் நம்முடைய எல்லோரையும் கவனிச்சுட்டு இருக்காரு, நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறாரு. நம்முடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் ஓட முடியாது, எதிராக நம்ம என்னமும் செய்ய முடியாது. நமக்கு எதிராக தீமைக்கு எதுவா திரும்பிட்டாருன்னா நாம அவ்வளவுதான். அது இனிமே நன்மைக்கு அல்ல தீமைக்கென்றே அவர்களை வைப்பேன். அதனால எங்கே போனாலும் கண்டிப்பா ஒளித்து கொண்டாலும் ஒன்னும் செய்ய முடியாது, மறைவா போகவே முடியாது. இப்ப கர்த்தர் தாமே நம்ம வரும் நாட்களில் நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துக்கு நாம செல்லுவோம். இதுவரை உங்களுடைய கவனத்தை பாராட்டுகிறேன். நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்வோமாக. இதை வெளியிலிருந்து கேட்கிற பிள்ளைகளையும் நாங்கள் பாராட்டுகிறோம். ஜெபிப்போமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, எங்களுடைய பிதாவாகிய தேவன் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்த்து அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக உள்ளந்தரியங்களையும் இருதயங்களையும் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் பல வாரங்களாக படித்தோம். பிதாவே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கும் செல்ல முடியாது. உம்முடைய வழிநடத்தலும் உம்முடைய பார்வையும் வெகு தூரமாய் இருக்கிறது. சிருஷ்டி, மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆகவே இது எங்களுக்கு என்ன சொல்கிறது என்றால், ஒருவருக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். பயந்திருந்து உமக்கு பிரியமானதை செய்ய எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதித்து, நாங்கள் தேவனுக்கு எதுவும் மறைந்திருக்கவில்லை என்று அறிந்து நாங்கள் பயந்து நீதியான வழியில் நடப்பதற்கு, மனிதர் எங்களை காணும் போதும் காணாத போதும் தேவன் எங்களை காண்கிறார் என்ற பயத்தை தரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். பிரியமானதை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளையும், வெளியிலிருந்து கேட்கிற பிள்ளைகளையும், சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளையும், தேவையுள்ளோருக்கு சந்தித்து நியாயமான காரியங்களை கொடுத்து ஆதரித்து அவளை காத்து வழிநடத்த வேண்டும் என்றும், சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கிற பிள்ளைகளை நல்ல சுகப்படுத்தும்படியாக, இன்னும் வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்ட பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுத்து ஆதரிக்கும்படியாக, மற்றும் திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளும் வரன்களை தேடுகிற பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்கள்.